கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று தொடங்கி 4 நாட்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரியில் இன்று மிக கனமழையாக தொடங்கி நாளையும் நாளை மறுநாளும் அதி கனமழைக்கு வாய்ப்பு என தகவல். நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள் ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, தென்காசி, தேனி மற்றும் கன்னியாகுமரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை. நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் 15ஆம் தேதி கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். இதே மாவட்டங்களில் 16ஆம் தேதியன்று கனமழை பெய்வதற்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. டெல்டா பாசனத்திற்காக வரும் ஞாயிற்றுக்கிழமை கல்லணையில் இருந்து தண்ணீர் திறப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைக்கிறார். கீழடி அகழ்வாராய்ச்சிகள் குறித்து சர்வதேச ஆய்வக ஆதாரத்தை கொடுத்தாலும் மத்திய அரசு கூடுதல் ஆதாரம் கேட்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். ஆதாரம் இல்லாமலேயே சரஸ்வதி நாகரிகத்தை ஏற்றுக்கொள்ளும் பாஜக அரசு அனைத்து ஆதாரங்கள் இருந்தும் தமிழ் கலாச்சாரத்தை ஏற்க மறுப்பதாக குற்றச்சாட்டு. கட்டாய கடன் வசூலித்தால் தண்டனை விதிக்கும் சட்ட மசோதாவுக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல். கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் 5 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 5 லட்சம் ரூபாய் அபராதம். $241 பேரின் உயிர் குடித்த விமான விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. சொந்த மண்ணில் நிகழ்ந்த கோர சம்பவத்தை அறிந்து அடுத்த நாளே ஓடோடி வருகை. அகமதாபாத் விமான விபத்தில் தப்பித்த ஒரே ஒருவருக்கு பிரதமர் மோடி ஆறுதல். விமானம் விழுந்ததில் படுகாயமடைந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்டோரிடம் நலம் விசாரிப்பு. குஜராத் விமான விபத்தில் இருந்து ரமேஷ் விஸ்வாஸ் குமார் மட்டும் தப்பித்தது எப்படி? இருக்கை தனியாக கழன்று விழுந்ததால் உயிர் பிழைத்ததாக மருத்துவர்களிடம் தகவல். ஏர் இந்தியா விமான விபத்தில் உறவுகளை இழந்தவர்கள் அகமதாபாத் மருத்துவமனை வளாகத்தில் குவிந்தனர். போய் வருகிறேன் என்று நம்பிக்கையாக கூறிவிட்டு சென்ற சில நிமிடங்களில் கரிக்கட்டைகளாக மீட்கப்பட்டவர்களை எண்ணி கதறல். விமான விபத்தில் உயிரிழந்த குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியின் அதிர்ஷ்ட எண் 1206 என தகவல். வாகனங்கள் அனைத்திலும் அதே எண்ணை கொண்டிருந்தவர் லண்டன் செல்வதையும் 12ஆம் தேதி 6வது மாதத்தில் திட்டமிட்ட நிலையில் அதிர்ஷ்டம் கை கொடுக்காத துயரம். அகமதாபாத் விமான விபத்து நிகழ்ந்த இடத்தில் ஏர் இந்தியா நிறுவன தலைமை செயல் அதிகாரி கேம்பல் வில்சன் ஆய்வு. விமானம் புறப்பட்ட சில நொடிகளிலேயே விழுந்து வெடித்த இடத்தில் நேரில் பார்வை.
அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்த கேரள செவிலியர் ரஞ்சிதாவின் கடைசி வீடியோ. குடும்பத்தினர் முன்னிலையில் ரஞ்சிதா பாடல் பாடிய காட்சி சமூக வலைதளங்களில் வைரல். போக்குவரத்து நெரிசலில் சிக்கி 10 நிமிடம் தாமதமாக சென்றதால் விபத்துக்குள்ளான விமானத்தில் செல்ல அனுமதி மறுக்கப்பட்ட குஜராத் பெண். எவ்வளவோ கெஞ்சியும் அதிகாரிகள் அனுமதி மறுத்த நிலையில் தற்போது உயிரோடு பிழைத்திருப்பதாக நிம்மதி. એ ટાઈમે બી એરલાઇન્સવાળા સ્ટાફને રિક્વેસ્ટ કરી કે 10 જ મિનિટ લેટ થઈ છું તો મને જવા દે. હું હતી ત્યારે તો હું લાસ્ટ જ પેસેન્જર બચી હતી ત્યાં, બટ સમહાઉ ના જ જઈ શકી. போயிங் ட்ரீம்லைனர் 787-8 ரக விமானங்களை ஆய்வுக்கு உட்படுத்த மத்திய அரசு முடிவு. கொடும் துயரமாக மாறிய அகமதாபாத் விபத்தை அடுத்து பாதுகாப்பு தொடர்பான சோதனைகளை மேற்கொள்ள திட்டம். விமான விபத்து நடைபெற்ற இடத்தில் இருந்து டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர் மீட்பு. குஜராத் தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் மீட்ட நிலையில் தடயவியல் ஆய்வுக்கு ஒப்படைக்கப்படுகிறது. அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்த ஒவ்வொரு உயிருக்கும் பின்னால் வெளியாகும் உருக்கமான கதை. மனைவியின் கடைசி ஆசைப்படி அஸ்தியை நர்மதா ஆற்றில் கரைத்துவிட்டு லண்டனுக்கு விமானத்தில் ஏறியவர் விபத்தில். அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்த குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி நேரில் ஆறுதல். சவாலான காலகட்டங்களில் தனக்கு தோள் கொடுத்து நின்ற விஜய் ரூபானி நம்முடன் இல்லை என்பதை கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை என வேதனை. தாய்லாந்தின் புக்கெட் தீவிலிருந்து டெல்லிக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். 156 பயணிகளுடன் தாய்லாந்து விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. பஞ்சாபின் பதான்கோட் அருகே அவசரமாக தரையிறக்கப்பட்ட இந்திய வான்படை ஹெலிகாப்டர் தொழில்நுட்ப கோளாறால் உடனடியாக இறக்கப்பட்டதாக தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1560 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு பவுன் 74,360 ரூபாய்க்கு விற்பனை. 2026 சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை சந்திக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் சிதம்பரம், உசிலம்பட்டி, விழுப்புரம் தொகுதி நிர்வாகிகளுடன் சந்திப்பு. உசிலம்பட்டி, சிதம்பரம் தொகுதிகளை இந்த முறை கூட்டணி ஒதுக்க வேண்டாம் என கட்சி நிர்வாகிகள் கோரிக்கை. அனைவரும் ஒற்றுமையுடன் உழைக்க வேண்டும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தலைமையிடம் எப்போது வேண்டுமானாலும் தெரிவிக்கலாம் என முதலமைச்சர் அறிவுறுத்தல். தமிழகத்தில் இனி மருத்துவ கழிவுகளை கொட்டினால் குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை. தமிழக அரசு நிறைவேற்றிய சட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தார் ஆளுநர் ஆர்.என். ரவி. தனது மூச்சு காற்று உள்ளவரை தாம்தான் பாமகவின் தலைவர் என ராமதாஸ் உறுதி. தாய் தந்தையை மதிக்க வேண்டும் என்று கூறினால் கோபம் வருகிறதா என அன்புமணி மீது பாய்ச்சல். செயல்பாடுகளை பார்க்கும்போது என் மூச்சு காற்று அடங்குற வரைக்கும் அந்த பதவியை நான் கொடுக்க மாட்டேன். தந்தை தாயை மதிக்கணும். அது சொன்னாலே அவருக்கு கோபம் வருது. தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் 100 நாட்கள் நடைபயணம் மேற்கொள்கிறார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். ஜூலை 25ஆம் தேதியன்று செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் நடைபயணத்தை தொடங்க உள்ளதாக அறிவிப்பு. பாஜக அதிமுக கூட்டணி அமைந்ததை அண்ணாமலை விரும்பவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. ஏற்கனவே கூட்டணியில் இருந்த பாமக, தேமுதிகவை கூட அவர்களால் மீண்டும் சேர்க்க முடியவில்லை எனவும் விமர்சனம். அண்ணாமலை எப்படியாவது அந்த கூட்டணியை குழப்பி அதை சிதறடிக்க வேண்டும் என்று கருதுகிறார் என்று நான் நினைக்கிறேன். அண்ணாமலை இல்லாமல் அப்படி ஒரு கூட்டணி அமைவது அண்ணாமலைக்கு பிடிக்கவில்லை.
அந்த இரண்டு கட்சிகளும் ஒன்று சேர்ந்து மற்ற கட்சிகளையும் இணைத்து தேர்தலை சந்திக்கக்கூடாது என்று அவர் நினைக்கிறார் என்று நான் நம்புகிறேன். சென்னை வியாசர்பாடியில் நடைபாதை வியாபாரிகளிடம் மாமூல் கேட்டு மிரட்டிய விசிக முன்னாள் நிர்வாகி கைது. விசிகவின் வட்ட செயலாளராக இருந்த நிலையில் கட்சியிலிருந்து நீக்கம் செய்து திருமாவளவன் நடவடிக்கை. தென்காசி ரயில் நிலையம் அருகே ரசாயனம் கலக்கப்பட்ட 300 லிட்டர் பால் பறிமுதல். பாலை கெட்டித்தன்மையுடன் வைத்திருக்க ரசாயனத்தை கலந்த விற்பனையாளர் கைது. திருவண்ணாமலை அதிமுக முன்னாள் நகர செயலாளர் கனகராஜ் கொலை வழக்கில் தீர்ப்பு. குற்றவாளிகள் 2 பேருக்கு தலா இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து முதன்மை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ததில் ஊழல் என அறப்போர் இயக்கம் வழக்கு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் நோட்டீஸ் அனுப்ப உயர்நீதிமன்றம் உத்தரவு. சிவகங்கை மாவட்டம் ஆனாமுதுரை அரசு மருத்துவமனையில் காலாவதியான மாத்திரை வழங்கியதாக புகார். மருந்தக ஊழியரிடம் பாதிக்கப்பட்ட நோயாளி வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் வாழைத்தோட்டத்தில் பணிபுரிந்து வந்த வடமாநில பெண் அடித்து கொலை. நகை மற்றும் பணத்திற்காக அடித்து கொலை செய்ததாக வடமாநிலத்தை சேர்ந்த 2 கைது. ஓசூர் அடுத்த கிழவரப்பள்ளி அணை நீரில் தொடர்ந்து பொங்கி எழும் நுரை. குவியல் குவியலாக பொங்கி எழும் நுரை நிலங்களில் பரவுவதால் விவசாயிகள் அதிர்ச்சி. பத்து மற்றும் 12ஆம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு தவேக தலைவர் விஜய் பாராட்டு. 3வது கட்டமாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் 5000 ரொக்கம் சான்றிதழ் வழங்கி வாழ்த்து. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அரசு விடுதியில் பொங்கல் சாப்பிட்ட 4 மாணவர்களுக்கு வாந்தி வயிற்றுப்போக்கு. உணவு விஷமானதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது தொடர்பாக வருவாய்த்துறையினர் விசாரணை. கல் இறக்க அனுமதித்தால் சாராயம் காய்ச்சுவது அதிகரிக்கும் என்ற புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமியின் கூற்றுக்கு எதிர்ப்பு. அறிக்கையை உடனடியாக திரும்ப பெறாவிட்டால் வீட்டை முற்றுகையிடுவோம் என விவசாயிகள் எச்சரிக்கை. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் ஆஸ்திரேலிய அணி 218 ரன்கள் முன்னிலை. 2வது இன்னிங்ஸில் 144 ரன்களுக்கு 8 விக்கெட்டுகளை இழந்து தடுமாற்றம். தஞ்சையில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியமாக கொண்டாடப்படும் முத்துப்பல்லக்கு திருவிழா. நகரில் உள்ள 12 கோவில்களில் இருந்தும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் சாமிகள் வீதி உலா. ஈரான் மீதான தாக்குதலை அடுத்து இஸ்ரேலில் அவசர நிலை பிரகடனம். எந்நேரமும் பதிலடி தாக்குதல் நடத்தப்படலாம் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இஸ்ரேல் தாக்குதல் நடத்த தொடங்கிய சில நிமிடங்களில் ஈரானை விட்டு வெளியேறிய பன்னாட்டு விமானங்கள். தாக்குதலுக்கு பயந்து வானை ஆக்கிரமித்ததை எடுத்துரைக்கும் கிராபிக்ஸ் காட்சிகளை வெளியிட்டது ஃப்ளைட் ரேடார் 24. இஸ்ரேலை நோக்கி
100க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஏவியது ஈரான். தங்கள் நாட்டின் மீது தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடி நடவடிக்கை. இப்போதும் ஒன்றும் கெட்டு போய்விடவில்லை. உடனடியாக அணு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுங்கள். ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிரட்டல். நடுக்காட்டிற்கு சென்ற சுற்றுலா பயணிகளை துரத்திய யானை. வனப்பகுதி விலங்குகளுக்கு மட்டுமே உரிய இடம் என்பதை மக்கள் உணர வேண்டும் என வன ஆர்வலர்கள் அறிவுறுத்தல். அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல். இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் ஊழியர்கள் கையில் கருப்பு பட்டை அணிந்து மௌன அஞ்சலி.